விஜய் பிறந்தநாள்னால அவரோட வீட்டு முன்னாடி நெறைய உட்காந்துருக்காங்க. அதில ஒரு இளைஞர் வந்து என்ன சொல்றாருன்னா, "இனிமேல் விஜய் பார்க்கவே மாட்டேன். ஏன் இந்த கட்சியிலேருந்து வெளிய போறாங்கன்னா, இதனால தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் எட்டி பார்த்துருக்கலாம்ல விஜய்." அப்படின்ற மாரி கேள்வி அதாவது கேட்டு விமர்சனம் பண்ணிட்டு போறாரு. அத எப்படி அதாவது பார்க்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற அண்ணன் தம்பிங்க கல்யாணம் பண்ணிட்டு தனித்தனியா தனி குடித்தனம், தனி ஃபேமிலி இருக்கும்போது, நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கும்போது கூட, அண்ணன் தம்பி வீட்டுக்கு வரதாலும், தம்பி அண்ணன் வீட்டுக்கு வந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வராங்க. இன்னையோட கலாச்சாரம் அது மரியாதை. எவன் வேணாலும் எவன் வீட்டுக்குள்ள வேணாலும் போலாம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. அப்போ அவ்வளோ பெரிய மனுஷன், நான் சேலத்துலேருந்து வரேன், எனக்காக வந்து வெளில நிக்கணும் அப்படின்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். 2வது அவர் ஒரு பிரைவசி விரும்புறவரு. நீங்க வந்து அதான் சொன்னேன்ல, ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாரி. அதுல வந்து குறை கிடையாது. இதனால யாருக்காவது பாதிப்பு இருக்கா? அவர் பிறந்த நாள் அவர் ஃபேமிலியோட தனியா கொண்டாடணும்னு நெனைக்கிறாரு. இல்ல கொண்டாடாமயே இருந்திருக்கலாம். இல்ல அவங்க வீட்ல ஏதாவது துக்க செய்திகள் இருந்திருக்கலாம். இல்ல அவர் நண்பருக்கு ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கலாம். நான் போன வாட்டி அவர் கொண்டாடல. கள்ளக்குறிச்சியில நடந்துச்சு. பெருசா என் பிறந்த நாள் கொண்டாடினாரு. ஏதாவது பிரைவேட்டா இருக்கும் அவருக்கு. பல பிரச்சனைகள் இருக்கும். நம்ம விஜய்ன்னு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். விஜய் என்னான்ற ஒரே ஒரு முகத்த பார்க்குறோம். அவரும் ஃபேமிலி இருக்குங்க. அவருக்கும் குடும்பம் இருக்குங்க. அவருக்கும் புள்ள குட்டி இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, அப்பா, அம்மா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அப்படி எல்லாரும் இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கும். சொல்லிக்க முடியாத அளவுக்கு.